கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்குங்க. அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி அதை நம்மளுக்கு கஷ்டகாலம் வந்துச்சுன்னா அந்த கஷ்ட காலத்தில் அந்த தொழிலை வச்சு நம்ம எதனா பணம் சம்பாரிச்சிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு பொழுது போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தொழிலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ரெண்டாவது விதத்துக்கு யூஸ் பண்ணுறேங்க. எனக்கு பொழுது போகாத நேரத்தில் எனக்கு டைம் பாஸ் யாருன்னா இந்த மிஷின் தான். இன்றைக்கி என்ன தைக்க போகிறேன்னா, ஒரு பேண்ட்டோடைய ஹைட்டை சின்னதாக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகலத்தையும் சின்னதாக்க போகிறேன். பழைய பேண்ட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் அதை கட் பண்ணி மடித்து தைக்க வேண்டியது தான். அகலத்தை பிரிச்சுட்டு தான் தைக்கணும். அந்த அளவுக்கு பிரித்து தைக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல பர்ஃபெக்ட் டைலர்லாம் கிடையாது. ஒரு கட்டுக்குத்தி டைலர் தான். அதனால் நான் இப்படியே தச்சுக்கிட்டேன். போட்டு பார்த்தா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தது. இது புது பேண்ட்டு தான், கடையிலேயே ஆர்டர் பண்ணியிருக்கலாம். ஆனால் எப்போயுமே இந்த வேலையை நானே பண்ணி எனக்கு பழக்கமானதுனால நாங்கள் எப்போயுமே கடையில் கொடுக்க மாட்டோம். இப்போ வர ரெடிமேட் பேண்ட்லலாம் அந்த பேக்கெட் ரொம்ப மெலீஸ் துணியில் ஸ்டிச் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வெறும் பர்ஸ் மட்டும் வைக்க மாட்டாங்க. பைக் சாவி, கம்பெனி சாவி, எல்லா சாவியும் போடுறதுனால அந்த ஷார்ப் என்ன ஆகுதுன்னா அந்த பேக்கெட்டில் மாட்டி சீக்கிரத்தில் கிழிஞ்சிருது. அதனால் ஒரு மேல் தையல் போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் எப்படி இருந்தாலும் அது கிழியும். அதுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது தான். இந்த கலர் பிளாக் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட பிளாக் இல்லை. இப்போ நம்ம வெளியில் தெரிகிற நூலாக இருந்துச்சுன்னா அதே கலரில் போகணுன்னு யோசிக்கலாம். இது அந்த அளவுக்கு வெளியில் தெரியாது. கால் நுனி அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வெளியில் தெரியாது. தைக்கிற இடம் எதுவுமே நூல் வெளியில் தெரியாதுன்றதுனால இருக்கிற நூலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு.